நம்ம வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற மாதுளம்பழம் செடி தாங்க இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இது ஒரு நல்ல செடி. நிறைய பூ பூக்கும், நிறைய பிஞ்சு வைக்கும், நிறைய காய் காய்க்கும். ஆனால் ஒரு காய் கூட நம்மளால் பொறிச்சு சாப்பிடவே முடியாதுங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்ட்டு நீங்களே பாருங்கள், நான் காட்டுறேன். இதில் ஒரு சின்ன பிஞ்சு வந்ததுக்கப்புறமும் பிளாக் கலரில் ஒரு ஹோல் விழுந்துருது. குட்டி பிஞ்சிலேருந்து பிளாக் கலர் ஹோல் விழுகிறதுனால சில பிஞ்சு அப்படியே காஞ்சு போய் கீழே உதிர்ந்துருது. சிலதெல்லாம் நல்லா பெருசாகுது. ஆனால் பெருசாக அந்த இத்தினோண்டு சின்னதாக இருக்கிற அந்த பிளாக் கலர் ஹோலும் சேர்ந்து பெருசாகிடுது. அதனால நமக்கு பொறிச்சு சாப்பிட்றதுக்கும் பயமாக இருக்குது. அதுக்குள்ளே ஏதாவது பூச்சி புழு இருக்குமோ அப்படின்னு பயமாக இருக்குது. அதையை உடச்சி ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா உள்ளே பாதி வந்து பிளாக் கலரில் இருக்கும், மீதி காய் நல்லாயிருக்கும். இருந்தாலும் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு ஒரு பயங்கிறதுனாலேயே இதை நம்ம பொறிக்கிறதோ சாப்பிட்றதோ இல்லை. பிரணயத்துக்கும் இது கொடுக்குறது இல்லைங்க. இதுக்கு பதிலாக நான் கடையில் 260 ரூபா போட்டு கிலோ வாங்கி தான் கொடுத்துட்ருக்கேன். இது வீட்டுக்கு முன்னாடியே செடி இருக்குது. இது என்ன காரணம் அப்படின்னு தெரிய மாட்டேங்குது. உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதில் சின்னதாக இந்த மாதிரி பிளாக் கலர் ஹோல் விழுகிறதுக்கு என்ன காரணம், ஏதாவது ஒரு நோய் தொற்றா, ஏதாவது ஒரு பூச்சி தொற்றா இருக்குமா அப்படிங்கிறதும் தெரியல. சிலர் வந்து ஒரு கவர் வச்சு கட்டி விட்டு பாருங்கள், சின்னதாக பிஞ்சு வந்த உடனே அப்படின்னு சொல்கிறாங்க. அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு நான் போடுறேங்க.